Hi, welcome to ShiazLife. ரீசெண்டாக அம்மாவுக்கு யூஸ்ஃபுல்லாட்டு கிச்சனில் வைக்கிறதுக்கு ஒரு திங்க் வந்து வாங்கியிருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட நேம் ஷியா அண்ட் நான் வந்து ரிவ்யூஸ் அண்ட் vlogs எல்லாமே வந்து நம்ம சேனலில் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கிட்ட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் இன்ஸ்டாவில் நீங்கள் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணல அப்படின்னா அதோட ஐடியும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார் மோர் அப்டேட்ஸ். அமேசானில் வந்து பலோமினோ அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து வால் மவுண்ட் கிச்சன் யூட்டென்சில்ஸ் டிஷ் ரேக் வந்து வாங்கியிருந்தோம். ரொம்ப நாளாக கிச்சனுக்கு வந்து இந்த ரேக் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தது. ஸோ இப்போ வந்து வாங்கிட்டாங்க. ஸோ ஆர்வமாக வந்து மம்மி வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக வந்திருந்து அவ்வளோ நீட்டாக வந்து பேக் பண்ணியிருந்தாங்க. எதுவுமே வந்து மிஸ் ஆகாமல் அவ்வளோ நீட்டாக வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி டிஸ்மேண்டில் பண்ணி தான் இருக்குது. ஸோ இதை தான் வந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இந்த இன்ஸ்டால் பண்ணுறதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு எங்களுக்கு. இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கம்பி இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து மாட்டி வைக்கிறதுக்கு. இதில் பேக்கேஜிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருந்தது. இது ரொம்ப வந்து கன்ஃபியூஸ்ட் பண்ணிடுச்சு இந்த வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோட கண்டினியூஷனில் சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் இது வாங்கியிருக்கீங்க பட் வந்து இன்ஸ்டால் பண்ண தெரில அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஒரு 3 செட் ஆஃப் ரேக் உண்டு. கீழே அதுக்கு மேலேயும் வந்து இந்த மாதிரி ஒரு 3 செட் ஆஃப் ரேக் உண்டு. ஸோ அதை வந்து நம்ம வந்து தனித்தனியாக இப்போ எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஸோ சைடில் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கும் அதை வந்து தான் ஃபஸ்ட் எடுத்து வச்சிட்ருக்காங்க. அண்ட் அது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்லரி ஸ்டாண்டும் வந்து சைடில் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் பிளேட் வைக்கிறதுக்குன்னு தனியாட்டு மேலே ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நாங்கள் ஒவ்வொன்றா பார்த்து எடுத்துகிட்டு இருந்தோம். இதை வந்து மொத்தமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு ஒரு சின்ன ஐடியாவே கிடைக்கும். அண்ட் இது எல்லாமே வந்து சேர்ந்து மாட்டுறதுக்கு ஒரு செட் ஆஃப் ஸ்க்ரூவுமே வந்து கொடுத்துருந்தாங்க. அதுவுமே வந்து நல்ல குவாலிட்டியில் இருந்து அண்ட் இந்த ஸ்டீலுமே வந்து நல்ல குவாலிட்டியில் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு சொல்லணும். இது வந்து என்ன சொல்கிறதுக்கு, சில ஸ்டீல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் ஆகிற மாதிரியெல்லாம் இருக்கும். பட் இது வந்து அப்படி இல்லை, அவ்வளோ ஸ்டடியாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2086 நினைக்கிறேன். இது வந்து நான் ஆஃபர்லலாம் வாங்கலை, நார்மல் ப்ரைஸில் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஏன்னா கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக வீட்டுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறதுனால இது வந்து நான் நார்மல் ப்ரைஸ் கொடுத்தே வாங்கியிருப்பேன். பட் வந்து ஆஃபரில் வந்து இதை விட கம்மியாலாம் மேபி கிடைக்க சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் நான் செக் பண்ணல. இது வந்து எந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணோம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு சின்ன ஒரு பேப்பர் வந்து கொடுத்துருந்தாங்க, ஒரு சின்ன மேனுவல் மாதிரி. ஸோ அதை பார்த்து தான் நாங்கள் வந்து ஒவ்வொன்றா பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுத்தமாக சொதப்பிடிச்சு, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல. அதுவும் இந்த சைடில் பிடிக்கணும் அந்த சைடில் பிடிக்கணும், இந்த மாதிரி ரொம்ப வந்து கிராங்கியாக இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோடய தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள வச்சு தான் இதை ஃபுல்லுமே வந்து இன்ஸ்டால் பண்ணுது. ஸோ அது என்ன அப்படிங்கிறது நான் ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டில் இருக்கக்கூடிய ரேக்கை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஸ்க்ரூவெல்லாம் எடுத்து வச்சுட்ருந்தோம். ஸோ 2 சைடுமே வந்து ஹேண்டிலுக்கு இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக வந்து கொடுத்துட்டா போதும். அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஈஸியாக வந்து எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளதை வந்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருந்தோம். 2 சைடும் வந்து ஸ்க்ரூ கொடுத்துட்டு நல்லா வந்து டைட் பண்ணி விட்டுருணும். அப்போ தான் அசையாமல் இருக்கும். ஸோ 2 சைடுமே வந்து ஸ்க்ரூ கொடுத்துட்டிங்க அப்படின்னா இது வந்து செம்ம ஸ்ட்ராங்காக நின்றும். அண்ட் சைடில் வந்து என்னடா 2 சைடு கம்பி மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் தான் நம்ம ஒவ்வொரு ரேக்காக வந்து இன்ஸ்டால் வந்து பண்ண போகிறோம். இந்த ஃப்ளோர் மவுண்ட் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரேக்கோட அடியில் வந்து இந்த மாதிரி இது ஸ்க்ரூ கொடுத்து நம்ம வந்து ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நல்ல ஒரு ஸ்டர்டினஸ் கிடைக்கும். நம்ம ஃப்ளோர் வந்து கிரானைட்னால கொஞ்சம் வந்து ஸ்டடியாக இருக்கும். ஸோ இது வந்து வாங்கினீங்க அப்படின்னா வந்து இது யூஸ் பண்ண மறந்துடாதுங்க. இந்த மாதிரி 4 சைடுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னுமே நல்லா ஸ்டர்டினஸ்காண்டி இது வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வாங்கினதுமே வந்து பார்த்திங்கன்னா கடன்னு ஃபஸ்ட் ரேக், செகண்ட் ரேக், தேர்ட் ரேக்னு வந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து அந்த மேனுவல் செக் பண்ணுறோம். அதுக்கு சைடில் இருக்கக்கூடியதை வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு எங்கடா இடம் அப்படின்னு நாங்கள் சர்ச் பண்ணும்போது தான் ஃபஸ்ட்லேருந்தே வந்து அந்த ரேக்கை ஒவ்வொன்றா கலத்த வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா அது கூட சேர்த்து தான் அந்த ஸ்க்ரூ வந்து போடணுமா. பட் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன், அப்புறம் மேபி கொஞ்சம் ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கடன்னு ஃபஸ்ட்டு 3 ரேக்கும் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது அதை வந்து டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கட்லரி ஐட்டமெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதுவும் சேர்த்து தான் வந்து அட்டாச் பண்ணி தான் அந்த ஸ்க்ரூ வந்து மாட்டணும் அப்படின்னு வந்து மேனுவலில் வந்து
போட்டிருந்தாங்க. சைடில் வந்து ஸ்பூன் வந்து ஹோல்ட் பண்ணுறது, அப்புறம் கப் வந்து ஹோல்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு 3 செட் ஆஃப் ரேக் கொடுத்துருந்தாங்க சொல்லியிருந்தேன் இல்லையா. அது வந்து 2 சைடுமே வந்துச்சு. ஒரு சைடில் வந்து 2, இன்னொரு சைடில் 1, இந்த மாதிரி தான் இதில் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் நாங்கள் வந்து அப்படி இல்லை, அவ்வளோவா ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் நாங்கள் வந்து ஒரு சைட்லேயுமே வந்து கப் வைக்கிறதுக்கும் ஸ்பூன் வைக்கிறதுக்கும் நம்ம ஹோல்டர் பண்ணிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். இதோட ஹைட் வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஆளோட இடுப்பு அளவு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அளவு தான் ஹைட் இருந்துச்சு. அண்ட் இது கொஞ்சம் காஸ்ட்லி மாதிரி இருந்தது. பட் இது ரியலி ஒர்த். ஏன்னா வந்து நான் நிறைய சர்ச் பண்ணியிருந்தேன் அண்ட் இவ்வளோ லெங்த்தில் வந்து கிடைக்கல. இந்த அளவு லெங்த்தில் வந்து உங்களுக்கு கிடைக்கல இந்த ப்ரைஸ்க்கு. இதை விட கம்மி ப்ரைஸ் மீன்ஸ் ஒரு 1700 கிட்ட இருந்துச்சு. பட் இதை விட லெங்த் வந்து கம்மியாக இருந்துச்சு. சரி வாங்குறதா வாங்குகிறோம், கூட கொஞ்சம் லெங்க்த்தாக வாங்கினா இன்னும் கூட கொஞ்சம் பாத்திரம்லாம் வைக்கலாமே அப்படின்னு பிளான் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே வாங்கிட்டோம். இந்த ரேக் வந்து எதுக்கு மெயினாக வந்து யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டல் ஃப்ரெண்ட்லியான ஹோமுக்கு வந்து இது ரொம்பவே சூட் ஆகும். ஏன்னா நம்ம நினச்ச நேரத்துக்கு வந்து இது வந்து டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல ஷிஃப்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம கிச்சன் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது, நிறைய வெசல்ஸ் எல்லாம் வைக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வாங்கி வைக்கலாம். இதை நார்மலாக வந்து நம்ம ஸ்டாண்டும் பண்ணிக்கலாம், நம்ம வந்து இதை வந்து வாலில் வந்து கூட மவுண்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ஆக்சுவலி கீழே தான் வச்சுருந்தோம், கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்து அப்படின்னு. மற்றபடி வந்து ரொம்ப இடம் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வாலில் வந்து ஆணியில் கூட நம்ம வந்து மவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ட் நிறைய பாத்திரமும் பிடிச்சிருக்கு. நான் இந்த வீடியோட எண்டில் வந்து எல்லா வெசல்ஸும் வச்சு உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி காமிச்சிருக்கேன். அண்ட் இதை வந்து இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, சைடில் வந்து அங்கங்கே வந்து ஹோல் எல்லாம் வந்து கரெக்டாக போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதை இன்ஸ்டால் பண்ணி அந்த ஸ்க்ரூ வச்சு அதை டைட் பண்ணிக்க வேண்டியதான். இதில் பிளேட்ஸ் வந்து 17 வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதை விட மேலேயும் தான் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டுக்கு இடையிலே வந்து கேப் இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய பிளேட் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக இருந்துச்சு எங்கள் வீட்டுக்கு. அண்ட் இது வந்து ரஸ்ட் ப்ரூஃப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு திருப்பிடிக்க சான்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் எந்த அளவு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. இது நான் வாங்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ரேட்டிங் இருந்துச்சு. ஸோ அது பார்த்து தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். மேபி இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி இது ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு உங்களோட வீட்டுக்கு வந்து இது ஓகேயாக இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக இது வந்து வாங்கலாம். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது நம்ம இன்னொரு மெத்தடில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஜிங்க் இருக்கும் இல்லையா வீட்டில், ஸோ அந்த ஜிங்குக்கு மேலே கூட நம்ம வாலில் வந்து மவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா வந்து இதில் எல்லாமே வந்து ஸ்டீல் வந்து ரொம்ப கேப்பாக தான் இருக்குது. ஸோ அது வழியாட்டு வந்து தண்ணி வந்து ட்ரெயின் ஆகி சிங்க்குள்ளே விழுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து வர வழியே இல்லை, இடமே இல்லை வைக்கிறதுக்கு. பட் எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கலாம். சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஸ்பூன் வந்து போடுறதுக்கான ஹோல்மே வந்து கொடுத்துருக்காங்க சைடில். ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரூ போட்டு இதை டைட் பண்ணிட வேண்டியதான். ஸோ சைடில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வாங்கினீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இல்லைனா வந்து நமக்கே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். நாங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கு கிட்டத்தட்ட 1 hour மேலே 1 1.5 hours மேலே ஆச்சுது. ஏன்னா அவ்வளோ கன்ஃபியூஷனாக இருந்தது எப்படி அப்படிங்கிறது மாதிரி. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். இந்த ஹோல்டரில் வந்து இந்த மாதிரி ரெட் கலரில் குட்டி குட்டி பீட்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது இந்த மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் இந்த ஸ்டீல் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்காண்டி இதை கொடுத்துருப்பாங்க. ஸோ அது இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தான் எல்லா கப் ஹோல்டருக்குமே வந்து கொடுத்துருந்தாங்க. அதையும் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டைட் பண்ணிட்டோம். ஒரு வழியாக எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா ஸ்டிஃபாக நல்லா ஸ்டர்டியாகவே இருந்துச்சு. மேலே ஃபுல்லாமே வந்து பிளேட் வைக்கக்கூடிய ரேக் நிறைய வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹேண்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. அது ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்பூன் வந்து வைக்கிறதுக்கு, ஸ்பூனில் நம்ம பெரிய பெரிய கரண்டி கூட வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கப் ஹோல்ட் பண்ணுறதுக்கு, கப்பல்னால் வேறு ஏதாச்சும் நம்மளுக்கு திங்ஸ்னால் கூட ஹோல்ட் பண்ணுறதுக்கு இருந்துச்சு அப்படின்னா இதில் நம்ம நீட்டாக வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் எங்களுக்கு வந்து ஆப்ட் ஆகிற மாதிரி நாங்கள் இந்த சைடில் வந்து ஃபுல்லாமே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த சைடில் கூட அந்த ஹோல்டர் எல்லாமே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் ஃப்ரிட்ஜு கிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இந்த இடத்துல தான் நாங்கள் வைக்க போகிறோம். ஸோ அதை வந்து கொஞ்சம் நீட் பண்ணிவிட்டு இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். இந்த இடத்துக்கு வந்து அந்த ரேக் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த இடம் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மம்மி வந்து அந்த இடத்துல வச்சு பார்த்தாங்க, ஓகே கரெக்டாக இருக்கா எந்த மாதிரி அப்படின்னு. கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, பட் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வச்சுட்டு எல்லாமே வந்து ஒவ்வொன்றா வந்து அதில் வந்து ப்ளேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஆர்கனைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ரேக்லலாம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பாத்திரம் மாட்டு வச்சுட்டு கொஞ்சம் பெரிய ரேக்கில் வந்து பெரிய பாத்திரம் வைக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நிறைய வந்து ஸ்பேஸ் இருக்கிறனால நம்மளுக்கு இதில் வந்து நிறைய பாத்திரம் நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ ஃபைனலாக லுக் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. நிறைய வந்து வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்க அவ்வளோ நீட்டாக இருந்தது. ஸோ உங்கள் கிச்சனுக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பாத்திரம் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரேக் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன்னா. ரொம்ப நல்லாயிருக்கு, குவாலிட்டியுமே வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலோ இன்னும் நிறைய ரிவ்யூஸ் அண்ட் vlog வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். டாடா.